திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அடகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவளையம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கூடும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். திருத்தொண்டர் புராணத்தில் நாம் இப்பொழுது எந்த நாயன்மாருடைய திருவரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணம். எத்தனாவது நாயன்மார் புராணமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இருபது. அப்படியே நூலை திருப்பி பார்ப்போம். 19. 19 அப்படின்னா எப்படி எண்ணிக்கை வரும்? 18 + 1. 18 தனியடியார்களுடைய திருவரலாறும் ஒரு தொகையடியாருடைய திருவரலாறு 18 நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 17 தனியடியார்களுடைய திருவரலாற்றையும் ஒரு தொகையடியாரினுடைய திருவரலாற்றையும் நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ 19வது நாயன்மாருடைய புராணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, எத்தனாவது பாடல் பார்க்கணும்? 48 இருந்து நாம் சிந்திக்கணும். தொடர் எண்ணில் எத்தனாவது பாடல் நம்ம சிந்திக்கணும்? 1130வது பாடல். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் சில லட்சியங்கள் வச்சுருப்பாங்க. அந்த லட்சியங்களில் ஒரு லட்சியத்தில் இப்போ தான் கால் பங்கு வந்துருக்கணும். 4286 பாட்டையும் எங்கேயாவது வகுப்பில் நிறைவு பண்ணணும்னு ஒரு மனசில் ஒரு ஆசை, ஒரு லட்சியம். அதில் இப்போ தான் கால் பங்கு வந்துருக்கிறோம். இப்போ 3வது ஆண்டு வந்துருச்சு. 2 ஆண்டு நிறைவு. இதுவே வேகம்தான். 2 ஆண்டில் நம்ம இவ்வளோ தூரம் சிந்தித்து வந்திருக்கிறோம். அடுத்து இன்னும் நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய திருவரலாற்றை சிந்தித்து நிறைவு பண்ணதுக்கு பின்னால் எம்பிரான் சண்டேச நாயனாருடைய திருவரலாற்றை சிந்தித்தோம்னா கிட்டத்தட்ட 4 சருக்கம் நிறைவு பண்ணிடுவோம் திருத்தொண்டர் புராணத்தில். 5வது சருக்கம் திருநின்ற சருக்கம். விரைவில் திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவரலாற்றை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது. 4 பெருமக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் சரியை துண்டினை நமக்கு உணர்த்துவதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட பெருமகனாருடைய திருவரலாற்றை நம்ம சிந்திக்க போகின்றோம். ஆரம்பத்தில் எவ்வளவு பேர் இருந்தோம், இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து கொள்ளணும். ஒரு புராணத்துக்கு வந்தோம்னா அதாவது இடையீடு இல்லாமல் வரணும். இடையீடு இல்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது? நாமளும் அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா அட்டண்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு மாதம் அட்டண்டன்ஸ் வந்ததோடு சரி. ஏன்னா 100% அட்டண்டன்ஸ் யாருக்குமே வராது.
அமைப்பாளருக்குங்க வராது அப்படின்னால எடுத்து வச்சிட்டாங்க போல இருக்கு. பேராசிரியருக்கு வராது, கரெக்டாக தேதியில் வச்சா வராது. 3வது ஞாயிறுன்னு தேதி வச்சா நம்ம எப்பாவது ஒரு மாதத்தில் ஏற்கனவே 2 வகுப்பு அது மாதிரி மாற்றி வச்சுருக்குறோம். அப்போ அப்படி ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். ஆமாம், அதனால் மாற்றி வச்சுருக்குறோம். அப்படி பார்த்தா பேராசிரியருக்கு வராது. ஆனால் வகுப்பு நடத்துறதுக்காக வந்து தானே ஆகணும். அப்படிங்கும்போது 100% அட்டண்டன்ஸு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாயன்மாருடைய புராணத்தை கேட்க ஆரம்பித்தோம்னா அதை முழுமையாவது நேரடியாக கேட்கணும். ஐயா நீங்கள் பதிவு எடுத்து போட்டுறீங்க, நாங்கள் வீட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, விதி விலக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதையே விதியாக எடுத்துக்கூடாது. வாத வகுப்புக்கு நம்மளால் வர முடியாத சூழல் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த வகுப்பை நம்ம பார்க்க முடியாத நேரத்தில் நம்ம வந்து திரும்ப பார்த்து கொள்ளலாம் என்பதற்காக தான் இந்த ஏற்பாடை செய்கிறோம். அப்போ அதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வகுப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா நேரமும் நம்முடைய சிந்தனை இங்கேயே இருந்துடாது. நம்முடைய சிந்தனை என்ன பண்ணும், மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, திரும்ப ஒரு முறை வகுப்புக்கு வந்தாலும் திரும்ப ஒரு முறை கேட்கணும். இப்போ அதெல்லாம் நம்ம செய்கின்ற போது தான் நமக்கு நாயன்மார்களுடைய வரலாறு தொடர்ந்து நினைவிலே நமக்கு இருக்கும். அப்போ இத்தனை காலமாக நாம் சிந்தித்து வரக்கூடியதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் துணை செய்திருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நிகழ்வு, பெரிய புராணம் எங்கெல்லாம் நடத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் முன்னேற்றம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதிதாக நம்ம இதையெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. நண்பர்கள்லாம் சிரமப்பட்டு ஒரு ஆர்வத்தோடு எப்படி இந்த அழுக்கில் எல்லா நண்பர்களும் வந்து உட்கார்றதுன்னு சொல்லி ஒரு 3-4 நண்பர்கள் இதை தூய்மைப்படுத்தி இந்த பணியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி நம்ம வந்து நம்மால் இயன்ற பணி, நம்ம புராணம் கேட்பதனுடைய பயன் என்ன அப்படின்னா, நம்மால் இயன்ற பணியை அடியார்களுக்கு செய்யணும். அதுதான் நம்ம புராணத்தினுடைய பயன், அதை கற்றதனுடைய பயன். ஏன்னா நம்ம கற்றதனுடைய பயன் என்னன்னு தெரிஞ்சுக்காம வெறுமனே கற்றுக்கொண்டு போனால் அதனால பயன் இல்லை. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதன் வழி நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கற்றதுனால எந்த பயனும் இல்லை. கர்ணனை மாதிரி தான், எல்லாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம், உரிய காலத்தில் பயன்படுத்த முடியாமல் போன மாதிரி நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும், ஞான நூல்களை கற்கின்றவர்கள் நம்மால் இயன்ற அளவு அடுத்தவர்களுக்கு, அதாவது பிறருக்கு, அதுவும் குறிப்பாக சிவனடியார்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஞான நூல்கள் சொல்லுகின்றன. நம்ம 48வது பாடலில் பார்க்கலாம். இது வரைக்கும் 47 பாடல்களில் தொண்டை நாட்டினுடைய சிறப்பை நாம் சிந்தித்து வந்தோம். இப்போ 48வது பாடலில் நம்ம தொடங்கலாம். இவ்வளம் தரு பெரும் திருநாட்டினை என்றும் மெய்வளம் தரு சிறப்பினால் உலகெல்லாம் வியப்ப எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கைவிளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம். அப்படிப்பட்ட சிறப்புடைய தொண்டை நாடு. தொண்டை நாடுக்கு என்ன சிறப்புங்க? தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, அதுவும் எப்படிப்பட்டவர்கள்? தீய என்பன கனவினும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்லுரைத்து. தெய்வ செல்கிறார் பெருமான் நமக்கு சொல்றார், தூய மாந்தர். தூய மாந்தர்ங்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம்.
ஏன் அப்படின்னா எல்லாம் அவ்வளவு அழுக்கு, நமக்கு எல்லாமே அழுக்கு. அழுக்கு மெய்கொடு அப்படின்னு பாடுவார் சுந்தரர். 9 ஆஸ்பத்திரி இருக்கு, 9 ஓட்டை நமக்கு உடம்புல இருக்கு. அந்த 9லயும் என்ன வருது? அழுக்கு தான். என்ன 9? நெய்வாய்கண் மூக்கு சுரியா, 2 கண்ணு, 2 மூக்கு 4, வாய் 1 5, 2 காது 7. ஓகே. கண்ணுல இருந்து பீழை வழியுது, மூக்குல இருந்து சளியா விடும், காதுல இருந்து குறும்பியா வரும், வாயில இருந்து சலமா கொட்டுது. எல்லாம் அழுக்கு, எல்லாம் அழுக்கு. அடுத்து சரி, உடம்பு தான் இப்படி, உள்ளமாவது தூய்மையா இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் அப்படின்னு சொல்ல உள்ள அழுக்கு. முன்னையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் விதிகள் மாறிக்கொண்டே வரும் இல்லையா, அந்த அரக்கங்கள் மாறிக்கொண்டே வரும். இன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க, எனக்கு 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணும் போகணும். இப்போ அதில் மக்கள் இன்னும் முன்னேற்றம் அடைச்சாங்க. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போகணும் அப்படின்னு மாத்திக்கிற அளவுக்கு அவ்வளவு வன்மம், வஞ்சனை. அடுத்தவங்க நல்லா இருந்தா பொறுக்க முடியல, அப்படி ஒரு பொறாமை. அதன் மூலமாக அடுத்து பாவங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். முதல் பாவம் எதுன்னா அழுக்காறுதான் சொல்றார் வள்ளுவர். 4 குற்றங்கள் சொல்றார், அதில் முதல்ல அழுக்காறு தான் சொல்றார். அது என்ன குறள்னு தேடி கண்டுபிடிங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி எல்லா இடத்திலையும் குற்றமுடையவர்களாக இருக்கிறோம். அப்ப தூயமாந்தர் அப்படின்னு சொல்றது கொஞ்சமாவது நம்ம இடத்துல தூய்மை இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தா கூட, மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தா கூட இருக்க மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏன் இங்க வரோம்? இங்க வந்து இந்த ஞான நூல்களை கேட்டாலாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உள்ளத்துல தூய்மை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் நம்ம இந்த ஞான நூல்களை சிந்திக்கிறோம். அடுத்து, தீய நினைவிலா சிந்தை தூயமாந்தர். அப்ப சொல்லுல தீமை இருக்குமா அப்படின்னா, சொல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்பாடு உள்ளவர்கள் சொல்லை கட்டுப்படுத்திக்கலாம், செயலை கட்டுப்படுத்திக்கலாம். ஒருத்தர் அடிக்கிற மாதிரி நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கட்டுப்படுத்தி அடிக்கிறத தவிர்த்துக்கலாம், உடலால தீமை செய்யாமல் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து, சொல்லால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம தவிர்த்துக்கணும், அதுக்கும் இன்னும் கொஞ்சம் மேலான நிலையில் இருக்கணும். எப்ப செயலால இந்த குற்றங்களை தவிர்த்து கொள்வதற்கு ஓரளவுக்கு பக்குவப்பட்டா போதும். ஆனா சொல்லாலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாதுங்கிற நிலை போகணும்னா இன்னும் பக்குவம் அடையும். அடுத்து, நினைவுல இன்னொருத்தருக்கு தீமை செய்யாத நிலை வரணும்னா அதற்கும் மேம்பட்ட பக்குவ நிலையை அடையணும். சரிங்க, அதுக்கு மேம்பட்ட பக்குவ நிலையில இருந்தாதான் அறிந்தும் அறியாமலும் கூட கனவுல கூட இன்னொருவருக்கு தீமை நினையாத சிந்தையை தூய மாந்தராக இருக்கக்கூடியவர்கள் வாழ்கின்ற தொண்டை நாடு. அப்படிப்பட்ட சிறப்புடைய தொண்டை நாட்டில் இவ்வளம் தரும் பெரும் திருநாட்டிடை என்றும் மெய்வளம் தரு சிறப்பினால், நிறைய வளம் தரக்கூடிய சிறப்பினால் உலகெல்லாம் வியப்ப. உலகெல்லாம் அப்படின்னா முதல்ல
இறைவன் அடியெடுத்து கொடுக்க புராணத்தை தொடங்குகின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அதையே திரும்ப இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். உலகெல்லாம் வியப்ப எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கை விளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம். எல்லாமே இங்கு இருக்கின்றது என்று எல்லோரும் நினைந்து வந்து வழிபாடு செய்யக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியது காஞ்சி மாநகரம். என்னென்ன வகையான வழிபாடுகள் இருக்குதோ அத்தனை இருக்கிற இடம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டார். காஞ்சி மாநகரம் அப்படின்னு நம்ம சென்ற முறையே பார்க்கும்போது பார்த்தோம். என்னென்ன காஞ்சிபுரத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா இல்லையா? சொல்லுங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நினைவில் இல்லை. காஞ்சிய சில பிரிவுகளாக பிரித்து சொன்னோம் இல்லையா? அந்த இடமெல்லாம் அப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு. கைலாசநாதர் திருக்கோயில், காமாட்சி அம்மன் திருக்கோயில், ஏகாம்பரநாதர் திருக்கோயில்லாம் இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு? சிவகாஞ்சி, சைவகாஞ்சி. அப்புறம் விஷ்ணு காஞ்சி. அங்கே வந்து வைணவம் பெருமாள் திருக்கோயில், வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தான் இருக்கக்கூடிய அந்த வைணவ காஞ்சி, விஷ்ணு காஞ்சி. அடுத்து சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளெலாம் நிறைய அங்கே இருக்கக்கூடிய காட்சியை நாம் காணலாம். இன்றைக்கும் போனால் அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு சமண கோயில் இருக்குது. தொல்லியல் துறையில் பயிற்சி கொடுக்கக்கூடிய பெறக்கூடியவர்கள் அந்த திருக்கோயிலை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. நிறைய பிரிவுகள் இருந்தாலும் என்ன செய்யுது, ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த சமயத்தை சேர்ந்த வழிபாட்டுக்குள்ள பெரும்பாலும் ஈடுபடுவதில்லை. அது கொள்கையின் காரணமாக சிலர், பகைமையின் காரணமாக சிலர். அது அந்த வேறுபாடு இருக்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டு யாவரும் ஏற்றக்கூடிய தன்மை உடையதாக விளங்குகின்றது இந்த காஞ்சி மாநகரம். அடுத்து 49வது பாடல். ஆன தொல்நகர் அம்பிகை தம் பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு ஊனமில் அறம் அநேகமும் உலகுய்ய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவா விளம்பில். ஆன தொல்நகர், அப்படிப்பட்ட தொன்மை சிறப்புமிக்க நகராகிய இந்த காஞ்சிபுரத்தில் அம்பிகை தம் பெருமானை, உமையம்மை தம் பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு, அங்கே பெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டு ஊனமில் அறம் அநேகம், அங்கே உமையம்மை இறைவனை வழிபாடு செய்து வரம் பெற்று அங்கே அறங்களை செய்கின்றார். உலகுய்ய, எதற்காக? இந்த உலகம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக அம்மை அறம் செய்கின்றார். வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவா விளம்பில். அப்படிப்பட்ட உமையம்மை வந்து இறைவனை வழிபாடு செய்த அந்த பெருமையை அடியேன் அறிந்தவாறு சொல்லுகின்றேன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு எடுத்துரைக்கின்றார். 50வது பாடல். வெள்ளி மால்வரை கையிலையில் வீற்றிருந்து அருளி துள்ளு வார்புணல் வேணியார் அருள் செய்ய தொழுது தெல்லு வாய்மையின் ஆகமத்திறனெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டு அருளினால் உலகை ஆளுடையாள். வெள்ளி மால்வரை கையிலையில் வீற்றிருந்து, வெள்ளிமலையை பனி படர்ந்து இருக்கிறதுனால அப்படியே வெள்ளி மலை போல வீற்றிருக்கக்கூடிய அந்த திருக்கையிலாய மலையிலே அங்கே வீற்றிருந்து அருளி துள்ளு வார்புணல் வேணியார், அங்கே பெருமான் எப்படி இருக்காராம்? துள்ளு புனல், துள்ளு வார்புணல், அப்படியே ததும்பி கொண்டிருக்கக்கூடிய துள்ளி அலைகளால் துள்ளி துள்ளி ஓடக்கூடிய
நீர், கங்கை நீரை தன்னுடைய சடையிலே பெருமான் வைத்திருக்கிறார். அப்படி புனல் வேணியார் அருள் செய்ய பெருமான் அங்கே இருந்தருளி என்ன செய்கிறார்? ஒரு என்னமோ அருள் செய்கிறார். என்ன அருள் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆகமங்களை அருளி செய்கிறார். அருள் செய்ய தொழுது, ஒரு ஞான நூலை நம்ம கற்கிறோம்னா நூலை வணங்கணும், நூலாசிரியரை வணங்கணும், நூலுக்கு உரை செய்த உரையாசிரியர்களை வணங்கணும், அந்த உரையை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஆசிரியரையும் வணங்கணும். அப்படி வணங்கி தொழுது தெல்லு வாய்மையின் ஆகர்ம திறனெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டு அருளினார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ ஆசிரியர் சொன்னவாறு கேட்டு அருளினால் உலகை ஆளுடையாள். இதில் என்ன ரொம்ப முதன்மையான விஷயம் அப்படின்னா, தொழுது வணங்கி கேட்கின்ற பொழுது அந்த கேட்டதை உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு நிறுத்தினால்தான் என்ன நடக்கும்? நமக்கு உய்வு கிடைக்கும். உள்ளவாறு கேட்டு அருளினார். ஐயம் திரிவு இல்லாமல் ஒரு நூலை கற்றுக்கொள்ளணும். ஐயம் அப்படின்னா இதுவா அதுவா அப்படின்னு ஒரு சந்தேகம், நமக்கு சந்தேகம்னு சொன்னால் தெரியும், சந்தேகம் இதுவா அதுவா. அப்படி இல்லாமல் அதனுடைய பொருள் இதுதான் என்று தெளிந்து ஐயம் இல்லாமல். அடுத்து என்னன்னா திரிபு அப்படின்னு ஒரு சொல். திரிபு அப்படின்னா ஒரு பொருளை வேறொரு பொருளாக கருதி கொள்ளக்கூடாது. ஏன்னா நமக்கு சொல் இருக்கு இல்லையா, சொல்லுக்கு பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. அப்படி ஒரு சொல்ல ஒரு இடத்துல வருது அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருளை வேறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிந்து கொண்டால் அதற்கு பேர் என்ன? திரிபு. முதல்ல ஒரு முறை அடியேன் உங்களுக்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். யாருக்காவது நினைவு இருக்கா? எந்த கதை அப்படின்னா, ஆசிரியர் இல்லாம தானே கற்றுக்கொள்ளலாம் என்று புறப்பட்ட சீடன் ஒரு ஓலையை படிச்சு எப்படி பொருள் கொண்டான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எப்படி பொருள் கொண்டான்? யாருக்காவது நினைவு இருக்கா? சொல்லவே இல்லையா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பழைய ரெக்கார்ட்லாம் இருக்கு, போன்ல இருந்து எடுத்து போட்டு காட்டுவேன். எச்சில் புனிதம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எச்சில் புனிதம் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், எச்சில் புனிதம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் யாரோ சாப்பிட்ட எச்சில போய் எச்சில எடுத்து அது புனிதம் யாரும் தெரியாம தூக்கி போடுறாங்க. அதில் எச்சில் புனிதம் அப்படிங்கிறது. எச்சில் புனிதம்ங்கிறது பசுவினுடைய பாலை இறைவனுக்கு அபிஷேகத்துக்கும் திருவமுதுக்கும் பயன்படுத்துகிறோம். அது எப்படி கிடைக்கும்? பசுவினுடைய கன்று போய் மடியில் வாய் வச்சதுக்கு பின்னால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் அதை புனிதத்தன்மையாக கருதி இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? திருவமுதாகவும் படைக்கிறோம் இல்லையா? அப்போ எச்சில் புனிதம் என்பது பால். வாந்தி புனிதம், தேனி மகரந்திலிருந்து பூக்களினுடைய மகரந்தத்திலிருந்து அதை எடுத்து தன்னுடைய உடம்புக்குள்ள செலுத்தி உடம்புல இருந்து இன்னொரு வேதிப்பொருளை கலந்து அதுக்கப்புறம் திரும்ப அதை வெளியேற்றுவதோ அது தேனாக மாறும். அப்போ அதுதான் அந்த சொல்லுக்கு பொருள். வாந்தி புனிதம்னா யார் போய் வாந்தி எடுத்தாலும் அது புனிதமாயிடாது. அடுத்து
இறந்தவன் போர்வை புனிதம் அப்படின்னா பட்டுப்பூயாக பட்டுப்பூ மேலே அந்த கூடு அதுல இருந்து தான் பிரித்து பட்டு நூல் எடுப்பாங்க. இந்த கதையை சொல்லியிருக்கு. அப்போ அந்த அதற்கு புனிதம் இதுக்கு பேர் தான் திரிபு அப்படின்னு பேர். அதுல சொல்லப்பட்ட பொருளை சொன்னவாறு உணர்ந்து கொள்ளாமல் தனக்கு தெரிந்தவாறு உணர்ந்து கொள்வதற்கு திரிபு அப்படின்னு பேர். அப்படி ஐயம் திரிபு இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டுமா? எப்படி? அதை உபதேசிக்கின்ற ஆசிரியரை தொழுது அந்த ஞான நூலை தொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அங்கே அந்த ஞான நூலை கேட்டு அருளுகின்றார் நம்முடைய உமையம்மை. உலகை ஆளுடையாள், இந்த உலகத்தையே ஆளக்கூடிய உமையம்மை, உலகத்தையே ஆளக்கூடிய உமையம்மை, உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய உமையம்மை அங்கே ஆகமங்களை இறைவன் அருள கேட்டு உணர்ந்து நிற்கின்றார் என்று இந்த பகுதியை நம்ம பார்த்தோம். அப்ப உமையம்மை நிற்கிறார். அந்த பாடல 51வது பாடல். இந்த 51வது பாடலை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்து. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர், இறைவன் எப்படிப்பட்டவனா? எண்ணிலாத ஆகமங்களை எடுத்து இயம்பிய இறைவர். எடுத்து சொல்றார், பல ஞான ஆகமங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். அப்படிப்பட்ட இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. இறைவனுக்கு எது விருப்பமுடையது அப்படின்னு கேட்டா என்னது? பூசனை, பூஜை தான். இறைவன் விரும்புவது எதை? பூசையை. அப்ப இறைவன் நம்ம விரும்பணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பூசை செய்யணும். எத்தனை பேர் செய்யறோம்? நமக்கு தோன்றவாறு நாம பண்றோம். முறையாக தீக்கை பெற்று பூசை செய்யும். ஒரு நடிகர் இருக்காரு, அவர் பெரிய நடிகருங்க, நான் அவரோட ரசிகர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அடையாள அட்டை. ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு அடையாள அட்டை, அதை வச்சிருந்தாதான் உறுப்பினர். இல்லைன்னா அபிமானின்னு பேரு. அவரை எனக்கு பிடிக்குங்க, அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்குங்க, நான் அவருடைய ஆதரவாளருங்க, அவருடைய அபிமானிங்கன்னு சொல்லிக்கலாமே ஒழிய என்ன சொல்ல முடியாது? உறுப்பினர், அங்கத்தினர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு அந்த உறுப்பினர் அட்டை, அந்த அடையாள அட்டையெல்லாம் வச்சிருந்தாதான் என்ன உறுதிப்படும்? நாம அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு உறுதிப்படும் இல்லையா? அதை போலதான் முதல்ல நாம சமய தீக்கை பெற்றால்தான் நாம் இந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதே உறுதியாகும். இதை எப்போ செய்யணும்னு நம்முடைய ஞானாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த வயசுல? 7 வயசுல. 7 வயசுல செய்யணும். அப்போ இதுவரைக்கும் சமய தீக்கை எடுக்காதவர்கள் உங்களுடைய வயசு -7 -7 அத்தனை வருஷத்தை வீணாகிட்டோன்னு அர்த்தம். யார் யாருடைய வயசோ அவங்கவுங்களுடைய வயசு அவங்கவுங்களுக்கு தெரியும். அதுல இருந்து 7 கழிச்சுக்கோங்க. அப்ப எத்தனை காலம் நாம வீணாக கழித்திருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதாவது இது சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. சைவ சமயம் சார்தல்ங்கிறது அவ்வளவு எளிதானதல்ல. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பல இடங்கள்ல என்ன இருக்குன்னா அந்த பொது நிலையில தான் இருப்பாங்க.
பொதுநிலை அப்படின்னா என்னன்னா, எல்லாரையும் கும்பிடுவோங்க, எல்லா கடவுள்னு சொல்லி யாரை சொன்னாலும் நாங்கள் கும்பிடுவோங்க. அவர் உண்மையிலேயே கடவுளா இல்லையாருலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். திடீர்னு இங்கே ஒருத்தரை பார்த்து இவர் கடவுள் அப்படின்னா சாமி அப்படின்ட்டுருவோம். அவர் யாரு, எங்கேருந்து வந்தார், என்ன பண்ணாரு, அதை வச்சு யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்காம ஒரு தாங்க சாமி அப்படின்னு சொன்னால் உடனே போய் காலில் விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடிய நிலை பொதுநிலைன்னு வரும். அடுத்த வந்து அவரவர்களுக்கு தனித்த சமயம், இதில் பெரும் சமயங்கள்னு 6 சொல்கிறாங்க. சைவம், வைணவம், கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம். சைவம், வைணவம், சாக்தம், கானாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று சொல்லக்கூடிய 6 பெரும் பிரிவுகள். அப்படிப்பட்டதில் எதை நாம் பின்பற்றுகின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கக்கூடியதான் தீக்கை. அப்போ அந்த முதல்ல அப்போ தான் நம்ம நுழைகிறோம். எங்கேருந்து? வெளி உலகத்தில் இருந்து அப்போ தான் என்ன ஆன்மீக உலகத்துக்குள்ள நுழைகிறோம். அப்படின்னா அதுக்கு பேர் நுழைவு சமய தீக்கை. அப்போ அடுத்து 2வது தான் என்னது? விசேட தீக்கை என்று சொல்லக்கூடிய அந்தந்த சமயத்திற்குரிய தீக்கை, சிவதீக்கை. நமக்கு சிவதீக்கை அப்படின்னு அதை பெறணும். சிவதீக்கையை பற்றி உங்களுக்கு முதல்ல கொஞ்ச நாளில் வகுப்புலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல்ல ஒரு 2-3 வகுப்புகள் போனதுக்கு பின்னால் எங்கே எப்போ சொன்னோன்னு யாருக்காவது நினைவு இருக்கா? சரி, க்ளூ கொடுப்போமா? கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போமா? ஒருவர் பூசித்த பூவை இன்னொரு இடத்துல வந்து பூசை பண்ணார். அப்போ இதை விரிவாக சிந்திச்சோம். சிவபூசை. ஒருவர் பூசித்த பூவை திரும்ப வேறொருவர் எடுத்துட்டு வந்து பூசைக்கு பயன்படுத்துகிறார், சிவபூஜைக்கு. எப்போ, யார்? சரி, அடுத்த க்ளூ, 2வது க்ளூ கொடுக்குறேன். முதல்ல பூசை பண்ணவர் ஒரு அவதாரம், அதை எடுத்துட்டு வந்து பூசை பண்ணவர் ஒரு முனிவர். அடுத்து 3வது க்ளூ, அந்த முனிவர் ஒரு மிகச்சிறந்த முனிவருடைய மகன். 4வது க்ளூ, அந்த முனிவர் குழந்தையா இருக்கும்போது சிவபெருமான் அவருக்கு பால் கொடுத்தார். ஓகே, உங்களுக்கு 4 க்ளூ கொடுத்தோம். முதல்ல ஒருவர் பூசித்த மலரை எடுத்து கொண்டு வந்து இன்னொருவர் பூசித்தார். ரைட்? இல்லை. 2வது க்ளூ, முதல்ல பூசித்தவர் ஒரு அவதாரம், 2வதாக பூசித்தவர் ஒரு முனிவர்னு சொன்னோம். அப்பவும் நீங்க கண்டுபிடிக்கல. 3வது க்ளூ, அவருடைய ஒரு மிகச்சிறந்த முனிவருடைய மகன் 2வதாக பூசித்தவர்னு சொன்னோம். அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. 4வதாக இறைவன் இந்த முனிவர் சிறு வயதில் இருக்கும்போது அவருக்கு பால் கொடுத்தார்னு சொன்னோம். அப்பவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ரைட், ஓகே. இனிமேல் நேரத்தை கடத்த முடியாது. உபமன்யு முனிவர், முதல்ல பூசித்தவர் கிருஷ்ணன். அப்படியே பின்னால வாங்க, இதான் நினைவுபடுத்திக்கணும்னு சொல்றது. எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படியே திருமலை சிறப்புக்கு வாங்க. திருமலை சிறப்புல 14வது பாட்டு. திருமலை சிறப்புல 14வது பாட்டுல யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேலடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டினுக்கு
ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படின்னு அந்த பாடலை பார்க்கின்ற போது இதற்குரிய விளக்கத்தை நாம் சிந்தித்திருந்தோம். சரியாக சொல்லணும்னா நம்முடைய 2வது வகுப்பில் முதல் பாடல் தான் 16/4/2023 ஐயா 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கய்யா. 14வது பாட்டுங்கம்மா, திருமலை சிறப்பில் 14வது பாட்டு. யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன். சரியா? அப்போ எப்போ 24வது பாட்டில் நடந்ததை நீங்கள் 1133வது கேட்டால் எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்போ என்ன செய்தா, பூசனை அப்படின்னு சொன்ன உடனே நாம நினைச்ச மாதிரி பண்றதெல்லாம் பூசனைன்னு சொல்லக்கூடாது. அதற்கு உரிய முறையில் செய்யறது தான் பூசனை. உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால். அப்படி சொன்ன உடனே என்ன செய்தால் உமையம்மை, அப்படியா இறைவனுக்கு மிகுந்த விருப்பமுடையது சிவபூசைதானா? அவர் விரும்பக்கூடியது சிவபூசைதானா? அப்ப நாமும் சிவபூசை செய்ய வேண்டும் நினைக்கிறார். அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. பெண்களிலெல்லாம் சிறந்தவளாக விளங்கக்கூடிய உமையம்மை இதை கேட்டவுடனே என்ன செய்ய, கேட்டவுடனே சிவபூசை செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் எத்தனை முறை கேட்கிறோம். சரி, அங்க சொன்னது இறைவன், இங்க சொல்றது யாரோன்னு நம்ம சிந்தனையில இருந்தோம்னா நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய ஞானாசிரியர் எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பெரும் கருணை தான். அதே போல எங்களுடைய அருட்குருநாதரும் பணம் போடாமல் சிறப்பாக அந்த தீக்கையை எங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்து இன்றைக்கு சைவ உலகத்தில் ஒரு கடை நிலையில் நின்று பணி செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு இருவரும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய திருவடிகளை எக்காலத்திலும் மறவாது நன்றியோடு இருந்துட்டோம்னா இந்த பிறவி செய்த புண்ணியம். அப்படி கேட்ட உடனேயே நாமெல்லாம் மாறிடுவோம்னா மாற மாட்டோம். அப்போ என்ன செய்யணும்? தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கணும் நமக்கு. அதனால தான் ஞான நூல்களில் திரும்ப திரும்ப அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம உடனே இதை ஏற்கனவே படித்தோமே, இப்போ நம்ம அந்த சிவபூசையை பற்றி சொன்ன உடனே இதை ஏற்கனவே அப்போ படித்தோமே, அப்புறம் ஏன் திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்போவே மறந்துட்டோம். அப்போ திரும்ப சொல்லணும். அப்படி பூசை எடுத்த உடனே முதல்ல சமயதீக்கை எடுத்து அந்த வழிபாட்டை, அதில் குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர, ஜபித்து வர, அடுத்து அது சிந்தையில் என்ன ஆகும், அது அதற்கும் மேலான நிலையை நமக்கு கொடுக்கும். 2வது நிலையில் என்ன செய்யும்னா அந்த தீக்கையில் திரும்ப மீண்டும் மந்திர உபதேசம். அந்த 2வது நிலையில் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லுவாங்க. ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நீங்கள் இதை செய்து வந்ததுக்கு பின்னால், அதெல்லாம் எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம அஞ்சலத்தை எண்ணணும், எத்தனை முறை எண்ணணும் கணக்கு இல்லை. குறைஞ்சபட்சம்னு சொல்றது எவ்வளவு? 216. அப்போ அதை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம தொடர்ந்து தினந்தோறும் செய்து வரும்போது ஒரு மந்திரம் நமக்கு சித்தி ஆகணும்னா அதனுடைய குறைந்தபட்சம் 1 லட்சமாவது சொல்லணும். அப்போ அதை சிந்தையில் நிறுத்தி அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்ய செய்ய அது சித்தித்து அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். அப்படி 2ஆம் நிலைக்கு வரும்போது தான் இறைவனுடைய
திருமேனி, சிவலிங்க திருமேனியை, நம்ம இறைவனுடைய திருமேனியை தொட்டு பூசிக்கின்ற பெரும் பேர் நமக்கு, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்போ அதில் சில காலம் இருந்தால் தான் அடுத்த நிலை, மூன்றாவது நிலையில் இறைவனை யோக நிலையில் நிறுத்தி பூசை செய்யக்கூடிய அந்த மூன்றாவது நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து வழிபாடு செய்யணும். உமையம்மை கேட்ட உடனேயே என்ன செய்கிறார்? உடனே பூசை செய்யணும்னு நினைக்கிறார். வியாகிரபாதம், புலிக்கால் முனிவர், நங்கை உள்நிறை காதலை நோக்கிய 82வது பாடல். நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்து அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என்கொள் நின்பால் என வினவ, இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உனை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போகமார்த்த பூன்முளையினால் போற்ற. இப்போ இறைவர் வந்து இந்த 51வது பாட்டில் உமையம்மை நினைக்கிறானா அப்படின்னா நாமும் பூசை பண்ணணுமே அப்படின்னு நினச்ச உடனே யார் நினைச்சாலும் சாமிக்கு தெரியும். அப்போ உமையம்மை நினைத்தால் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நங்கை உள்நிறை காதலை நோக்கி உமையம்மை சிவபூசை செய்யணும்னு ஆசைப்படுகின்றால் என்கின்ற அந்த நிலையை உணர்ந்த சிவபெருமான் நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்தே. சிவபெருமான் எப்ப மகிழ்வார்? சிவபூசை, இங்க சிவபூசை செய்யணும்னு நினைச்சாலே மகிழ்வார். நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற. பெருமான் அப்படியே சிறிது புன்னகை செய்து இருக்கிறாராம். அடுத்தது என்கொள் நின்பால் என வினவ. சரி, அடுத்து ஆகமங்கள் எல்லாம் கேட்டு அடுத்து என்ன செய்யலான் இருக்க அப்படின்னு உமையம்மையை பார்த்து இறைவன் கேட்க, இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை. சாமி, எனக்கு சிவபூஜை செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு உமையம்மை சொல்றா. என்று இறைஞ்சி அப்படி போய் வேண்டி கேட்கிறா, சாமி நானும் பூசை பண்ணலாம், பூசை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று போகமார்த்த பூன்முளையினால் போற்ற உமையம்மை போய் கேட்கிறார். கேட்ட உடனே பெருமான் சொல்றார், தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்து தென்திசை மிக்க செய்தவத்தால் யாவரும் தனை அடைவது மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி. மற்ற அதனுள் மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏவ எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்தருளுதற்கு இசைந்தாள். சொல்லார், தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்து. சாமி யார் கேட்டாலும் கொடுத்துருவார். இப்போ உமையம்மை போய் கேட்கிறா, சாமி நான் உன்னை பூசை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பூசைக்குரிய இடம் எது? பூலோகம். நம்ம சித்தாந்த சாத்திரம் ஒன்று சொல்லுது, பூசை எங்க பண்ண முடியும்? பூலோகத்துல தான் பண்ண முடியும். அது எந்த பாட்டுன்னு தேடி கண்டுபிடிங்க. சிவபூசையை இங்கே தான் பூமியில தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்முடைய சித்தாந்த ஆசிரியரில் ஒருவர் தன்னுடைய ஞான நூலில் சொல்லியிருக்கிறார். அதை தேடி கண்டுபிடிங்க. எத்தனை பாட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அது திருவுள்ளம் செய்து, தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்து. அப்படி உமையம்மை கேட்ட உடனேயே இறைவர் கொடுத்துறாரு அவரம். சரி சரி, எங்க போய் செய்யணும்? தென் திசை மிக்க செய்தவத்தால், மற்ற திசைகளை விட தவம் செய்தது எந்த திசை? தென் திசை. இதையும் நம்ம முன்னால பார்த்துருக்கிறோம். எப்போ பார்த்துருக்கிறோம்? சரி, திரும்பவும் திருமலை சிறப்புக்கு வாங்க.
திருமலை சிறப்புல 30வது பாடல்ல அங்க இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் கேட்கிறாங்க, மற்ற திசையை விட 8 திசையை விட தென் திசை ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டதற்கு அப்படியே வரிசையா விடை சொல்லிக்கொண்டே வருகிறார். யாரு? உபமன்யு முனிவர். 31வது பாட்டை பாருங்க. பொறுவரும் தவத்தான் புலிக்காலனாம் அருமுனி எந்தை அச்சித்தும் உள்ளது பெருமை சேர் பெரும்பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம் பதிவோங்குமால். பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறது என்ன தலம்? தில்லை சிதம்பரம். அத்திருப்பதியில் நமை ஆளுடை மெய்த்தவ கொடிகான விருப்புடன் அத்தன் நீடிய அம்பலத்து ஆடும் மற்ற திறம் பெறலாம் திசை எத்திசை. அங்கு சிவபெருமான் ஆனந்த கூத்தப்புரான் நடராஜ பெருமான் எந்த திசை நோக்கி இருக்கார்? தென் திசை. இரண்டாவது. அடுத்து 3வது சொல்றார், பூதம் யாவையின் உள்ளளர் போதென வேத மூலம் வெளிப்படுமேதினி காதல் மங்கை இதய கமலமாம் மாதோர் பாகனார் ஆரூர் வளர்ந்ததால். திருவாரூர் திருத்தலம் இருப்பது தென் திசை. அடுத்து சொல்றார், எம்பிராட்டி இவ்வேழுலகு என்றவள் தம்பிரானை தனித்தவத்தால் எய்தி கம்பையாற்றில் வழிபடு காஞ்சி என்று உம்பர் போற்றும் பதியும் உடையது. காஞ்சிபுரம் தென் திசையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். அத இங்கே சிவபெருமானும் திரும்ப சொல்றார். தென் திசையில புண்ணியம் செய்த அந்த தென் திசையில் இருக்கக்கூடிய காஞ்சி நகரத்திற்கு அப்புறம் திரும்ப அடுத்து திருவையாறு சொல்றார். அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு சீர்காழி மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு பதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த தென் திசை. அதனால மற்ற திசையை விட இந்த திசை சிறப்புடையது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப அந்த சிறப்பு மிக்க தென் திசையில அதே சொல் பாருங்க, தென் திசை மிக்க செய்தவத்தால். தென் திசை செய்த பொருந்தவம் மாதவம் செய்த தென் திசையை வாழ்ந்திட அப்படின்னு நமக்கு 25வது பாடல திருமலை சிறப்புல சேக்கிழார் பெருமான் சொல்றார். சுந்தரர் எதற்காக இங்கே வந்தார் அப்படின்னா, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர, தீதிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வைங்கன்னு சொன்னோம். அப்பவும் பண்ணல, இப்போது பண்ணணும். அடுத்து அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க திருத்தலம் காஞ்சி. மற்ற அதனுள் அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தில் மா அமர்ந்த நம் இருக்கையில், மாமரத்தினுடைய அடியில் பெருமான் இருக்கிறார். அதனால தான் நம்ம பெருமானுக்கு என்ன பேர் காஞ்சிபுரத்தில்? ஏகாம்பர நாதர் அப்படின்னு பேர். ஏகம் அப்படின்னா ஒன்று, ஆம்பரம் அப்படின்னா மாமரம். ஏகாம்பரம் அப்படின்னு சொன்னா ஒற்றை மாமரம். அந்த மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏவ. நீ அங்க போய் உன்னுடைய அந்த மாவு இருந்த இருக்கில் மாவடியில இருக்கு, அங்கே நீ சென்று பூசனை மகிழ்ச்சியோடு நீ பூசனை செய்து வா என்று பெருமான் அருளி செய்ய போய் பூசை பண்ண அப்படின்னு சொன்ன உடனே, எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு, பெருமாட்டி என்ன பண்றானா பிரியா இசைவு. பிரியா அப்படின்னா உடலால பிரிதல், உள்ளத்தால் பிரியாமல் இருத்தல். இறைவனும் இறைவியும் எப்படிப்பட்டவங்க? சொன்னதையே திரும்ப சொல்லக்கூடாது. சொல்லும் பொருளும் அப்படி இருக்கக்கூடியவர்கள். குணகுணி சம்பந்தம் சொல்லுவாங்க இல்லையா, தாதான்மிய சம்பந்தம். நெருப்பிலிருந்து எப்படி சூட்டை பிரிக்க முடியாதோ
எப்படி நீரிலிருந்து குளிர்ச்சியை பிரிக்க முடியாதோ, எப்படி மலரிலிருந்து மனத்தை பிரிக்க முடியாதோ, எப்படி சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாதோ, அதுபோல இறைவன் இறைவியும் பிரியாமல் இருக்கக்கூடியவங்க. அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகராக எப்பவும் இணைந்தே இருக்கக்கூடியவர்கள். அதனால பெருமாட்டி என்ன பண்றானா, சாமியை பூசிப்பதற்காக அங்கிருந்து அப்படியே பிரியா விடை கொண்டு பிரியா இசைவு கொண்டு எழுந்தருளுதற்கு இசைந்தால் அப்படி அம்மை புறப்படுறான். அடுத்த பாடல் 54வது பாடல் பாருங்க. ஏதமில் பலயோனி 84,100,000 தனுள் வைத்த பேதமும் புறந்து அருளும் அக்கருணை பிரான் மொழிந்த ஆகம வழிபேணி போது நீர்மையில் தொழுதனல் போத பொறுப்பில் வேந்தனும் விருப்பில் வந்து எய்தி மாதவம் புரிந்து அருளுதற்கு அமைத்த வளத்தொடும் பரிசனங்களை விடுத்தான். ஏதமில் பல்யோனி 84,100,000. நமக்கு எத்தனை யோனி பேதம்? 84,84,100,000 தன்னுள் வைத்து பேதமும் புறந்து அருளும் அக்கருணை புரான். அப்படி நமக்கு அந்த 84 லட்சம் யோனி பேதத்தையும் 7 வகையான பிறப்பை கொடுத்து அருளக்கூடிய கருணை பிரான் நமக்கு கொடுத்த பிரான். நம் அனாதி கேவலத்தில் ஆணவத்தோடு அழுந்தி கிடந்த இடத்துல அந்த ஆணவம் நீங்கும் பொருட்டாக நமக்கு கண்மம் மாயை இரண்டையும் சேர்த்து தனு கரண புவன போகங்களை உருவாக்கி அவற்றோடு நம்மை கூட்டுவித்து இங்கே இருந்து இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து வழிபட்டு இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக மக்களை அருள் செய்த பெருமான் மொழிந்த ஆகம வழிபேணி. அவர் எப்படி சொன்னாரோ அந்தவாறே அந்த வழியை பேணி போது நீர்மையில் தொழுதனல் போத அப்படியே தொழுது வணங்கி புறப்பட்டு ஊழகத்துக்கு உமையம்மை வருகிறார். பொறுப்பில் வேந்தனும் விருப்பில் வந்து எய்தி, அப்போது அங்கே இருக்கக்கூடிய மன்னர் எல்லாம் வந்து எய்தி மாதவம் புரிந்து அருளுதற்கு அமைந்த வளத்தொடும் பரிசனங்களை கொடுத்தான். அப்போ உமையம்மை எல்லா உலகங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய உமையம்மை பூசை செய்ய வருகின்றாள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, உடனே மற்றவர்கள் எல்லாம் பணிவிடை செய்யறதுக்கு அந்த பரிசனங்கள் எல்லாம் அனுப்புனாங்களாம். அப்படி வந்து சேருகின்றார். அடுத்த பாடல்ல பாருங்க. துண்ணு பல்லுயிர் வானவர் முதலா சூழ்ந்து உடன் செல காஞ்சியில் அணைய தன்னை நேர்வரும் பதுமமானாகம் தம்பிராட்டி தாள் தலைமிசை வைத்தே அன்னையாய் உலகனைத்தையும் ஈன்றாய் அடியனேன் உரை பிளம் அதனிடையே மண்ணு கோயில் கொண்டு அருளுவாய் என்ன மலைமடந்தை மற்ற அதற்கு அருள் புரிந்து. அப்போ உடனே என்ன, துண்ணு பல்லுயிர் வானவர் முதலா அப்படியே எல்லாரும் புறப்பட்டாளா. எல்லா லோகத்தில் இருக்கிறவங்களும் உமையம்மை சிவபூசை செய்வதற்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தபோது அங்கு இருந்தவங்க எல்லாம் நிறைய உமையம்மைக்கு உதவி செய்யணும், அந்த பூசை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கணும் என்பதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் சூழ்ந்து உடன் சில காஞ்சியில் அணைய, காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே அங்கே பதும மாநாகம், பதுமநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாகம் என்ன செய்து தம்பிராட்டி தாள் தலைமிசை வைத்தே அப்படியே போய் அம்பு பிராட்டியை வணங்குகின்றது. உமையம்மையை வணங்கி அன்னையாய் உலகு அனைத்தையும் ஈன்றாய், இந்த உலகங்களுக்கெல்லாம் அன்னையாக இருக்கின்ற அம்மையே அடியனேன் உரை பிளம் அதனிடையே மண்ணு கோயில் கொண்டு அருளுவாய். அம்மா உங்களுக்கு எல்லாரும் எல்லா வசதியும் செய்து கொடுப்பாங்க, ஆனால் நான் இருக்கக்கூடிய அந்த பிளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டியில் நீங்கள் வந்து இருந்து கோயில் கொண்டு அருளுவாய், அங்கே வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அம்மையிடத்தே வேண்ட மலைமடந்தை மற்ற அதற்கு அருள் புரிந்து. உடனே உமையம்மை என்ன செய்தாலாம், சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு வரம் கொடுத்து இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும், அந்த கருவறை கோட்டத்தில் ஒரு மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்கும், அங்கே நாம் போய் பார்க்கலாம். அப்படி அங்கே உமையம்மை சென்று இருந்து
அங்கு மண்ணுலகத்து உயிர் தழைப்ப அளவில் இன்பத்தின் அருள் கரு இருத்தி திங்கள் தங்கிய புரிசடையார்க்கு திருந்து பூசனை விரும்பினல் செய்ய எங்கும் நாடவும் திருவிளையாட்டால் ஏக மாமுதல் எதிர்படாது ஒழிய பொங்கு மாதவம் செய்து காண்பதற்கு புரிவு செய்தனல் பொன்மலை வள்ளி. அப்போ உமையம்மை என்ன செய்கிறார்? மேல திருக்கைலாயத்தில் இறைவனின் விரும்பக்கூடியது பூசனை. இறைவனை பூசித்தால் தான் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்பதை தெரிந்து கொண்ட உமையம்மை தானும் பூசனை செய்ய ஆசைப்பட்டு இறைவனிடத்திலே கேட்டு உத்தரவு பெற்று அவருடைய உத்தரவிற்கிணங்க மண்ணுலகத்தில் எங்க வருகிறார்? காஞ்சி மாநகரத்திற்கு வருகிறார். அப்படி வந்தவுடனே இந்த உயிர்கள் எல்லாம் தழைக்கும்படியாக அருளை இருத்தி பூசை செய்ய தொடங்கணும். திங்கள் தங்கிய புரிசடையார்க்கு திருந்து பூசனை விரும்பினல் செய்ய. அப்படி வந்த உடனே பூசனை செய்யணும்னா என்ன வேணும்? முதல்ல பூக்கள் வேணும், நீர் வேணும். முக்கியமானதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்ல சாமி வேணும். இப்படியே சாமி வேணும்ல, சாமி வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? தேர்ந்தாங்க. திருந்து பூசனை விரும்பினல் செய்ய எங்கும் நாடவும். சிவலிங்க திரும்ப வேணும் உமையம்மை பூசை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு? முன்ன என்ன சொல்லி அனுப்பிச்சார்? அங்கே கைலையில் என்ன சொல்லி அனுப்புனார்? எங்கே போய் பூசை பண்ண சொன்னா? காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரத்தில் அந்த மாமரத்துக்கு கீழே நான் இருப்பேன், அங்கே போய் என்ன பூசை பண்ணுன்னு சொன்னார். பாதி கேட்டுட்டு பாதி விட்டுறக்கூடாது. என்ன சொன்னார் பாருங்க, 53வது பாட்டில் காஞ்சி மற்றதனுள் மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து. மாமரத்துக்கு கீழே நான் இருப்பேன், அங்கே போய் நீ பூசை பண்ணுன்னு சொல்றார். மண்ணு பூசானை மகிழ்ந்து செய்வாய். இப்போ எங்கும் நாடவும் திருவிளையாட்டால் ஏக மாமுதல் எதிர்படாது ஒழிய. அவர் என்ன சொல்லி அனுப்பினார்? அவர் என்ன நம்மளை மாதிரி சாதாரணமானாலா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு? பல பேர் என்ன பண்ணுவாங்க? கடனை வாங்கிடுவாங்க. அடுத்த வாரம் தரங்க. என்கிட்ட பேச்சு மாறவே மாறாதுங்க. கரெக்டாக அடுத்த வாரம் போய் கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் தரேன். திரும்ப அதுக்கு அடுத்த வாரம் போய் கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் தரேன். நம்மகிட்ட பேச்சு எப்பவுமே மாறாதுங்க. அடுத்த வாரம் தரேன் தான், கடைசி வரைக்கும் தரமாட்டேன். அப்போ என்ன செய்யும்? நம்ம சொல்கிறபடி நடந்து கொள்கிறோமானா இல்லை. ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவனானா கிடையாது. இறைவன் கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாற்றான். ஆனால் இங்கே என்ன செய்யறானா? திருவிளையாடலால் திருவிளையாட்டால் ஏக மாமுதல் எதிர்படாது ஒழிய. என்ன சொல்லி அனுப்பினார்? மாமரத்துக்கு கீழே இருப்பேன், அங்கே நீ வந்து பூசனை செய்யின்னு சொல்லி அனுப்பினார் இல்லையா? ஆனால் இங்கே வந்து மாமரத்துக்கு கீழே பார்த்தா சுவாமி இல்லை. ஏக மாமுதல் எதிர்படாது ஒழிய. அப்படி எதிர்படலைன்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே பாவி பய தரேன் தரேன்னு சொல்கிறானே ஒழிய, அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அடியன் பேரை சொல்லுவான். பேர் தான் கங்காதரன் யமுனாதரன் வச்சிருக்கிற, ஆனால் கடனை திருப்பி தர மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி படத்தில் சொல்கிற மாதிரி தரன்னு பேர் வச்சிருக்கு, ஆனால் தரமாட்டேங்கிற. நம்ம போனோடனே என்ன சொல்லுவோம்? பாவி பய கொடுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு. உமையம்மை என்ன செய்தாலாம்? என்னடா அது, இறைவன் நம்மளை கீழே போய் பூமியில் காஞ்சி மாநகரத்தில் மாமரத்தினுடைய அடியில் போய் பூசை பண்ணு நான் இருப்பேன்னு சொன்னாரே, இங்கே காணாமேன்னு உடனே என்ன செய்தாலாம்? உடனே அடப்பா மேலே இருந்து என்னை கீழே அனுப்பி, இந்த வழக்கமாக வீட்டுக்காரம்மாலாம் வீட்டுக்காரரை திட்டுவாங்கல்ல, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? நான் என்ன சொன்னேன், நீ என்ன, நீ சொல்லி தானே நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து ஒரு ஏற்பாடும் பண்ணாமல்
இப்போ வந்து என்ன போய் தலைவலியில் மாட்டி விட்டுருக்கிறேன்னு அந்த அம்மா புலம்புல திட்டுல எதுவுமே பண்ணல. என்ன செய்கிறாங்களாம், அடடா நாம் செய்த தவக்குறைவு இங்கே பெருமானை காணாமே, அதனால் நாம் தவம் செய்து பெருமானை இங்கே பெற வேண்டும்னு நினைக்கிறாளாம். பொங்கு மாதவம் செய்து காண்பதற்கே புரிவு செய்தனல் பொன்மலை வள்ளி. இங்கே ஒரு நுட்பமான செய்தியை சொல்கிறாங்க. சாமி அப்படியெல்லாம் நினைச்ச உடனே, யாராக நினைத்த உடனேலாம் எதிர்பட மாட்டார். அப்ப என்ன செய்யணும், இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்யணும். தவத்தின் பயனாகத்தான் என்ன பண்ணுவார், இறைவன் வெளிப்படுவார். நமக்கு இறைவர் திருமேனியாக எழுந்தருளி அவரை நாம நாள்தோறும் பூசிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், தவம் செய்திருக்கணும். தவம் செய்தால்தான் சிவம் வரும். அப்படி தவம் செய்யலைன்னா சிவம் வராது. என்ன பண்ணுவார், மறைந்துடுவார். நம்ம முதல்ல திருவாசகத்தில் வெட்கம் படிக்கிறோம் இல்லையா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்ப இமைப்பொழுதும் நம்ம நெஞ்சத்துல இருந்து நீங்காம இருக்கார் இல்லையா. ஆனா நமக்கு தெரியுதா, இல்லையா, சுத்தி நிறைய போட்டு மறைச்சு வச்சுருக்கோம். ஒரு வைரத்தோடு குப்பையில் இருந்துச்சுன்னா மேலே எல்லாம் நிறைய பொருளை போட்டு வச்சிட்டோம்னா அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போ மேலே இருக்கிற அந்த குப்பைக்கெலாம் விளக்க விளக்க என்ன ஆகும், அந்த வைரம் ஆமாம் ஒளி வீசும். அப்போ அதில் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்கள் தான் பெருமான் இருப்பது நமக்கு தெரியும். இப்போ அதை போல் அந்த தவம் செய்தால் மாதவம் செய்து காண்பதற்கே புரிவு செய்தனல் பொன்மலை வள்ளி. அப்படி உமையம்மை தவம் செய்யணும்னு நினைக்கிறாள். அடுத்த பாட்டில் சொன்னார், நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்து இறைஞ்சி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண. உமையம்மை என்ன செய்யறாரா, தவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா. எப்படி தவம் செய்யணும், எப்படி தவம் செய்யணும் அப்படின்னா, உடனே போய் நம்ம தனியாக உட்காந்து கண்ணையெல்லாம் அப்படி தவம் செய்யணும். என்ன பண்றா உமையம்மை, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி. அப்ப என்ன வரணும், முதல்ல ஒருமித்த சிந்தனை வரணும். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி, எப்படியாவது சிவபெருமான பார்த்தோம். நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக. அப்ப எப்படி இறைவனை பற்றணும்னா அஞ்செழுத்து மூலமாக தான் இறைவனை பற்ற முடியும். அப்ப அது அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது எப்படிப்பட்டது, நிரந்தரம் திருவாக்கினில். திருவாக்கினில் நிரந்தரமா எது இருக்கணும், அஞ்செழுத்து இருக்கணும். சரிங்க, முன்ன சொன்னார் இல்லையா, தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லும் போது தீய என்பன கனவிலும் நினையாத தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடுன்னு சொன்னார் இல்லையா. அப்ப எப்ப கனவுல கூட வராது அப்படின்னு சொன்னா, பிறந்ததுல இருந்து இறந்து போகிற வரைக்கும் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் தீமையே யார் யோசிக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கனவுல கூட தீமை வராது இல்லையா. அது போலதான் சுந்தரர் சொல்றார் இல்லையா, மற்ற நான் உன்னை மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. அப்ப நாம தன்னுடைய நிலை மறந்தாலும் வாக்குல நிரந்தரமா என்ன இருக்கணும், நமச்சிவாய மஞ்சளுத்து இருக்கணும். அப்படி உமையம்மையே நிகழ்த்தி காட்டுறா. இறைவன் ஒவ்வொன்றையும் செய்யறது பாருங்க. உமையம்மைக்கு எப்படி பூசை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிய பெருமான் அதை உமையம்மை செய்து பார்க்கணும்னு நினைக்கிறார்.
வெறும் தியரினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக பண்ணணும். அப்போ வெறுமனே படிச்சுட்டு போனால், உன்னை சொன்னோம் இல்லையா, வெறுமனே படிச்சுட்டு போனால் பயன் இல்லை. அதை என்ன பண்ணணும்? நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்போ பெருமான் சொல்லும்போது சிவபூசை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தவம்னு சொன்னால், உடனே அம்மா என்ன பண்ணுறா? கேட்டுடா, ஓ அப்படியா, சரி சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்கிறா? உடனே எதை கேட்டால் அதை உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லி சிவபூசைக்காக வந்துடுறா அம்மை. அப்போ அஞ்சலுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்து இறைஞ்சி, அப்படியே உமையம்மை கை குவித்து எப்படி தவம் இருக்கிறாளாம், கடும் தவம். ஒற்றை காலில் நின்று உமையம்மை தவம் செய்ய அகமிகா இறைஞ்சி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய இறைஞ்சி கை குவித்து இறைஞ்சி தஞ்சமாகிய, சரி, அருளியால கை குவித்து அருளி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர். அப்படி உமையம்மை தவம் செய்ய, உடம்பை வருத்தி தவம் செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன செய்யறா அம்மை? இறைவன் என்ன செய்தாராம்? அடடா, உமையம்மை தவம் செய்கிறாளே, இவ்வளவு உடல் துன்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண. இப்போ உமையம்மை காண அந்த மாமரத்தினுடைய அடியில பெருமான் தோன்றிட்டார். அடுத்த பாடு. கண்ட போதில் அப்பெரும் தவப்பயனாம் கம்பம் மேவிய தம் பெருமானை வண்டுலாம் குழல் கற்றை முன்தாழ வணங்கி வந்து எழும் ஆசை முன்பொங்க கொண்ட காதலின் விருப்பு அளவின்றி குறித்த பூசனை கொள்கை மேற்கொண்டு தொன்மயம் கனிவாய் உமை நங்கை தூய அர்ச்சனை தொடங்குதல் புரிவாள். உமையம்மை சொல்றார், கண்ட போதில் சுவாமி அங்க தோன்றிட்டார். உடனே பார்த்த உடனேயே அரும்பெரும் தவப்பயனாம் கம்பம் மேவிய தம்பெருமானை, அந்த ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை மாமரத்தினுடைய அடியிலே தோன்றிய பெருமானை வண்டுலாம் குழல் கற்றை முன்சாழ வணங்கி, அப்படியே விழுந்து வணங்குறாளாம். பெண்கள் எப்பவுமே அந்த பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு 5 உறுப்புகள் மண்ணில் படும்படியாக விழுந்து வணங்குவாங்க. அப்படி மண்டிக்கிட்டு அப்படி வணங்கும் போது நீண்ட கூந்தல் அப்படியே முன்னால் வந்து விழும். அப்படி ஒரு இடத்துல விழுந்தது. எங்க விழுந்தது? சரி, அப்படியே முதல்ல இருந்து ஒவ்வொன்றா சொல்லுவோம். ஏதாவது ஒன்று கண்டிப்பா சரியா தானே இருக்கும். மூர்த்தி நாயனார் இல்லை, அறிவாட்டாய நாயனாரும் இல்லை, மூர்த்தி நாயனாரும் இல்லை. மானகஞ்சார நாயனார். மானகஞ்சார நாயனாருடைய வீட்டுக்கு சுவாமி அடியார் கோலத்தோட வரார். அடியார் கோலத்தில் வந்து மகளினுடைய திருமண நாளில் இந்த பெண்ணை விழுந்து வணக்கம் சொல்லும்போது, அப்படி விழுந்து வணங்கும் போது அந்த கூந்தல் முன்னால அப்படி எம்பெருமாட்டி விழுந்து வணங்குறாளாம். அவளுடைய கற்றை, அந்த குழல் கற்றை முன் தாள வணங்கி வந்து எழும் ஆசை முன் பொங்க கொண்ட காதலின் விருப்பு அளவின்றி, அப்படி பெருமானை பார்த்த உடனே பூசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தோன்ற குறித்த பூசனை கொள்கை மேற்கொண்டு தொண்டயம் கனிவாய் உமை நங்கை தூய அர்ச்சனை தொடங்குதல் புரிவாள். ஏன்னா அர்ச்சனைன்னு போட்டிருக்கு அப்படின்னா பூ எடுத்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி என்னது போற்றி போற்றின்னு சொல்லி போட்டா இல்லை, கிளம்பி வா ஒரு அதெல்லாம் குறிப்பு. அர்ச்சனை அப்படின்னு சொன்னால் அர்ச்சனை எப்போ செய்யணும்?
அர்ச்சனை எப்போ செய்யணும்? பூசையினுடைய அங்கம். முதல்ல சாமி எழுந்தருள் பண்ணி அவருக்கு தூப தீப நைவேத்தியம்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அர்ச்சனைக்கு வரணும். அபிஷேகம்லாம் செய்துட்டு தான் அர்ச்சனைக்கு வரும் இல்லையா? நாம் இங்கே திருப்படத்தில் வழிபாடு பண்ணுறதுனால தூப தீப நைவேத்தியம் கொடுத்துட்டு நம்ம அர்ச்சனைக்கு வந்துடுறோம். அதனால் இறைவனுடைய திருமேனி இருந்ததுன்னா அபிஷேகமெல்லாம் செய்து முடிச்சு தான் திரும்ப அலங்காரம் செய்து அடுத்து அர்ச்சனைக்கு வரணும். அப்போ அர்ச்சனை நேராக அர்ச்சனை பண்ணிட்டாங்களாம் நினைக்கக்கூடாது. கிளம்பி வா அப்படின்னு சொன்னால் அப்படியே கிளம்பி வர்றதில்ல. இல்லை, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு எப்படி தயாராகி வெளியில் வரோமோ அது மாதிரி அர்ச்சனை அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னால் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் முறைப்படி செய்து அப்படின்னு அந்த அர்ச்சனை தொடங்குதல் குறிவள பூசையை ஆரம்பிக்க போகிற உமையம்மை. கும்பர் நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பிழ்வாள் திருச்சேடியரான கொம்பனார்கள் பூம்பிடகை கொண்டு அணைய குளவு வெண்தளிர் அடியினை ஒதுங்கி அம்பிகாவனமாம் திருவனத்தில் ஆன தூ நரும் புதுமலர் கொய்தாள். அப்போ உமையம்மை என்ன செய்கிறார்? கும்பர்நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று, அவர் என்ன வழியில பூசனை செய்யணும்னு சொன்னாரோ அந்த வழியிலேயே நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு உடனே உமையம்மை அர்ச்சனையெல்லாம் செய்யணும்னா பூ வேணும் இல்லையா? அதற்கு இயல்பில் வாழ் திருச்சேடியரான கொம்பனார்கள், அங்கே இருக்கக்கூடிய சேடி பெண்கள், உமையம்மையுடைய சேடி பெண்கள், அந்த பணிப்பெண்கள் தோழி பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூம்பிடகை கொண்டு அணைய பூக்கூடையை எடுத்துகிட்டு வராங்க. பூக்குடையில் தான் பூ வச்சுருக்கணும், பாலித்தீன் கவர்ல எல்லாம் வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அன்றைக்கி எல்லாருமே கவரில் தான் வச்சு அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். ஆனால் எடுத்து பூக்கூடையில் வச்சு தான் பூசை பண்ணணும். ஆனால் முறையாக என்ன பண்ணணும், பூ பறித்து தான் பூசணி செய்யணும். கொம்பனார்கள் பூம்பிடகை கொண்டு அணைய குளவு மென்தளிர் அடியினை ஒதுங்கி அம்பிகாவனமாம் திருவனத்தில், அங்கே ஒரு அம்பிகாவனம் அப்படின்னு சொல்லி அம்பிகை அந்த மலர் வனத்துக்குள்ளே போய் ஆன தூணரும் புதுமலர் கொய்தால். அப்போ என்ன செய்யணும், நாளும் புதுமலரால் பெருமானை அர்ச்சிக்கணும். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஆமாம் ஃப்ரிட்ஜில் வச்சு பூசை பண்ணுறோம். ஆமாம், ஒரு பெரிய 1 கிலோ பூ வாங்கிட்டு வந்து அதை 3 நாள் 5 நாள் அவங்க போடுற பூவுக்கு தகுந்த மாதிரி 7 நாள் 10 நாள் வச்சு பூசை பண்ணுறோம். என்ன செய்கிறது, கலியுலகத்தில் நம்ம வந்து அப்போ என்ன செய்கிறோம், போய் நந்தவனத்தில் புது மலர் பறித்து கொண்டு வரலாம். கொய்தால் அடுத்து சொல்கிறார் பாருங்க, கொய்த பன்மலர் கம்பை மாநதியில் குளவு மஞ்சனம் நிலவு மெய்ப்பூச்சு நெய்தரும் கொழும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டின எல்லாம் வேண்டும் போதினில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி. உமையம்மை என்ன செய்யறாதான், கொய்த பன்மலர் பூசைக்கு சுவாமி அங்கே இருக்கிறார். அடுத்து என்ன வேணும், பூ வேணும். அடுத்து குளவு மஞ்சனம் திருமஞ்சனம் செய்வதற்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நீர் வேணும். அப்போ கம்பை மாநதியில் குளவு மஞ்சனம், ஆற்றில் இருந்து தான் நீர் எடுத்துட்டு வரணும். ஆறில் போய் அள்ளிட்டு எடுத்துகிட்டு வரணும்னா மணல் தான் எடுத்துகிட்டு வரணும். அதுவும் பாதி எடுத்துகிட்டு போயிடறானுங்க, காய்ஞ்சி போன தீஞ்சு போன மண்ணு தான் இருக்கும், அதுதான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ கொய்த பன்மலர், அடுத்து வந்து கம்பை மாத நதியில் குளவு மஞ்சனம், அப்படி போய் நீரை எடுத்துட்டு வந்து அடுத்து சொல்றார் நிலவு மெய்ப்பூச்சு. பூச்சு அப்படின்னு சொன்னால் சாமிக்கு பூசுறதுக்கு அலங்காரத்துக்கு பூசு, கூட்டெல்லாம் வைக்கிறதுக்கு சந்தனம் பூச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம சந்தனம் எது இதெல்லாம் இல்லாமல் பூசை செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்காது தான் உண்மையே சொல்லிட்டு இருக்காங்க.
இங்கே முதல்ல மலர் வேணும், மலர் இல்லாமல் பூசை செய்ய முடியாது. அடுத்து மஞ்சனம், நீர் இல்லாமல் பூசணை செய்ய முடியாது. அடுத்து பூச்சு, மெய்ப்பூச்சு, அதில் நிறைய பூச்சுகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் சந்தனமாவது, சந்தனம் இல்லாமல் பூசை செய்யக்கூடாது. அந்த சந்தனத்தில் என்ன பண்ணுவாங்க, பன்னீர் கலந்து குழைக்கிறது, தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் கலந்து அரைக்கிறது. அப்புறம் அதில் குங்குமப்பூ, ஜவ்வாது, கோரோசனை, என்னெல்லாம் வாசனை பொருட்கள் இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. புணுகு, அப்புறம் அதெல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்து அப்படியே அரைத்து அந்த பூச்சு மெய்ப்பூச்சு, நெய் தரும் கொழும் தூப தீபங்கள். தூபம்னா புகை, நறும்புகைன்னு பேர் தூபம். அதாவது ஊதுபத்தியோ சாம்பிராணியோ இல்லாமல் பூசை பண்ணக்கூடாது. அடுத்து கொழும் தீபம், தூப தீபம், தீபம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தீபம் எண்ணெயோ நெய்யோ பயன்படுத்தி எந்தெந்த எண்ணெயை பயன்படுத்தணும்னு விதி இருக்கு. நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், வாய்ப்பில்லைன்னா இழுப்பெண்ணெய், இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், கலந்து. அதுவும் திரும்ப வருது, அடுத்து சொல்றேன். ஒன்னொன்னாதான் விளக்கு ஏற்றணும். அதெல்லாம் செய்யவே கூடாது. சுத்தமான வடிவேல் சொல்லுவாங்கல்ல, சுத்தமான எண்ணெயா, இது சுத்தமான எண்ணெயா வேணும், கடலை எண்ணெய் வேணும். இது நல்லெண்ணெயா? டேய், நீ கடலை எண்ணெய் தானே கேட்ட? இல்லைல்லப்பா, இது சுத்தமான எண்ணெயான்னு கேட்டேன். இது சுத்தமான நல்லெண்ணெயா? இது கடலெண்ணெய் தானே அப்படின்னு கேட்குற மாதிரி எண்ணெயை மாற்றி பண்ணக்கூடாது. ஒரு எண்ணெயை பயன்படுத்தும். அதுவும் என்ன பண்ணணும், இந்த தீப எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. எதா இருந்தாலும் தூய்மையானதாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் விளக்கு. இல்லைங்க எனக்கு நல்லெண்ணெய் நெய் தான் முதல்ல, நெய்க்கு வசதி இல்லைங்க, நல்லெண்ணெய் இல்லைங்க, நல்லெண்ணெய் விலை அதிகமாக இருக்குது, விளக்கெண்ணெய் சரி இல்லையா, கிடைக்கல இழுப்பெண்ணெய். தேங்காய் எண்ணெயில் ஏற்றவே கூடாது. தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெயிலலாம் ஏற்றக்கூடாது. கடலை எண்ணெயில் ஏற்றக்கூடாது, தேங்காய் எண்ணெய் கூட சரி. ஆனால் பொதுவாக அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. குறைஞ்சபட்சம் நமக்கு நாள் முதல்ல நெய், அடுத்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கெண்ணெய், அடுத்து வந்து இழுப்பு எண்ணெய், இழுப்பு விலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இழுப்பு எண்ணெய் தான் நமக்கு. அப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னா கடைசி கட்டத்தில் ரொம்ப ரொம்ப கடைசியாக அதை வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். ஆனால் கடல் எண்ணெய், இன்னைக்கு இருக்கிற பயன்படுத்துகிற ரீஃபைண்ட் ஆயில் அதில் எல்லாம் அதுக்கு ஏற்றக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அந்த தூய்மையான எண்ணெயில் தான் விளக்கு ஏற்றணும். நெய் தரும் கொழும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய் தரும்படி வேண்டின எல்லாம் வேண்டும் போதினில் உதவ. அப்போ எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். தேவையானது அப்படி திரும்பினா இந்த பக்கம், திரும்பினா இந்த பக்கம், திரும்பினா எல்லாம் இருக்கணும். அப்படி எடுத்து வச்சுட்டு தான் என்ன பண்ணணும், பூசைக்கு உட்காரணும். பூசையில் உட்கார்ந்தோடனே எழுந்திருக்கக்கூடாது. ஐயோ அதை மறந்துட்டனே, இதை மறந்துட்டேன்னு திரும்ப எந்திரிச்சு போயெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அப்போ எல்லாத்தையும் தயார் செய்து வைக்கலாம். எய்த ஆக வேண்டும் போது நில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி. இந்த உயிர்களுக்கெல்லாம் தருகர்ணபோடபோவங்களை ஈன்ற அந்த உமையம்மை எல்லாத்தையும் பூசைக்காக தயார் செய்கிறார். அடுத்து பாருங்க 61வது பாடல். கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக
வரம் தரும் பொருளாம் மலைவல்லி மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் சிரம்பணிந்து எழுபூசை நாள்தோறும் திருவுளங்கொளப் பெருகியது அன்றே. கரம் தரும் பயன் இது என, இந்த கைகளுக்கக்கூடிய பயனே என்னது? பூசை செய்கிறது தான். கைகளாற் பயனின் கைகளாற் பயன் பூக்கையால் எட்டி போற்றி எண்ணாத கைகளாற் பயன் என் திரு அங்கமாலையில் சொல்றாரு இல்லையா திருநாவுக்கரசு பெருமான். அதனால கையினுடைய பயன் எது? செய்தான் மலர் எடுத்து இறைவனுக்கு அத்தனுமா. கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்பால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி. இது எல்லாம் இருந்துட்டா மட்டும் போதாது, என்ன இருக்கணும்? உள்ளத்துல அன்போட பூசனை செய்யும். இப்படி அன்போடு பூசனை செய்து காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக. என்ன நன்மை? உமையம்மையே பூசை செய்திருக்கிறாள்னு பார்த்து அடுத்து என்ன செய்கிறாங்க? எல்லாரும் பூசை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த நன்மை பெருக. வரம் தரும் பொருளாம் மலைவல்லி, வரம் தரக்கூடிய உமையம்மை மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் அப்படியே அந்த அன்பு பெருக பெருக சிரம் பணிந்து எழு பூசை. இப்போ என்ன பண்ணணுமா? பணிவோட பூசை பண்ணணுமா? பணிவோடு பூசை பண்ணணும், அன்போடு பூசனை செய்யணும். அப்படியெல்லாம் பூசனை செய்து சிரம் பணிந்து எழு பூசை. 4 பூசையினுடைய முடிவில் சிரம் தாழ்ந்து பெருமானை வணங்கணும். அப்படி அந்த பூசை செய்து நாள்தோறும் திருவுளம் கொளப் பெருகியது அன்றே. அப்படியே பூசனை நிறைய செய்து கொண்டே இருக்கணுமா? இப்போ என்ன ஆகும்னா நாளும் அன்பு பெருகிக்கிட்டே இருக்கணும். எப்படி அப்படி சொல்றாருன்னா, அன்பு பெருக பெருக அந்த பூசையினுடைய நேரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குமா. நமக்கு என்ன ஆகும்? சாமி கொஞ்ச நாள்ல நம்ம சாமி தானே தினமும் நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு சாமி எடுத்து வச்சுக்குவோம். அன்பு பெருக பெருக நாள்தோறும் பூசனையை நிறைவாக செய்து கொண்டு வருகிறாராம். அடுத்த பாட்டு 62வது பாடல். நாதரும் பெருவிருப்பொடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்யும் அப்பொழுதில் காதல் மிக்கவோர் திருவிளையாட்டில் கணம் குழைக்கு அருள் புரிந்திட வேண்டி ஓதமார் கடல் ஏழும் ஒன்றாகி ஓங்கி வானமும் உட்பட பறந்து மீது செல்வது போல் வர கம்பை வெள்ளமாம் திருவுள்ளமும் செய்தார். சாமி என்ன பண்றா? அப்படி பூசனை செய்துட்டா மட்டும் சாமி உடனே வந்து வரம் கொடுத்துட மாட்டார். என்ன பண்ணுவார்? அந்த பூசனையை எப்படி நாம செய்திருக்கிறோம்னு ஒரு சோதனை பண்ணுவார். நாதரும் பெருவிருப்போடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்யும் அப்பொழுதில், உமையம்மை அப்படி பூசை செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் காதல் மிக்கவோர் திருவிளையாட்டில் இறைவர் என்ன செய்கிறாரா? ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துகிறாராம். கணம் குழைக்கு அருள் புரிந்திட வேண்டி. எதுக்காக செய்கிறாராம்? உமையம்மைக்கு அருள் செய்யணுங்கிறதுக்காக ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துகிறாராம். அப்படி நிகழ்த்துகின்ற போது என்ன அப்படின்னா, ஓதமார் கடல் ஏழும் ஒன்றாகி, அப்படியே கடல் ஒன்றாக வந்து ஓங்கி வானமும் உட்பட பறந்து மீது செல்வது போல அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து வருதான். கம்பை வெள்ளமாம் உள்ளமும் செய்தார் திருவுள்ளமும் செய்தார். சாமி என்ன பண்ணுவாரா? அவர் என்ன பேரு? எப்படி பணி செய்வார் இறைவர்? சங்கற்ப மாத்திரையில செய்வார்.
கூப்பிட்டு உத்தரவு போட மாட்டார். கடலே நீ இங்கே வா, இந்த கம்பை ஆற்றிலே போய் நீ வேகமாக போ அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நினைப்பார், அவர் நினைச்ச உடனே அது நடக்கும். இப்போ என்ன செய்யறார், சங்கல்ப மாத்திரையில 7 கடல்லையும் அப்படியே நினைத்த மாத்திரத்தில் அங்க வெள்ளம் பெருகுது. அன்னலார் அருள் வெள்ளத்தை நோக்கி அங்கையல் கண்ணி தம் பெருமான் மேல் விண்ணெலாம் கொலவரும் பெருவெல்லம் மீது வந்துரும் எனவரு கொண்டே உள்நிலாவிய பதைப்புறு காதலுடன் திருக்கையால் தடுத்தும் இல்லாமை தன் நிலா மலர் வேணியினாரை தழுவிக்கொண்டனல் தன்னையே ஒப்பால். அன்னலார் அருள் வெள்ளத்தை நோக்கி, இப்படி பெருமானுடைய அருளால என்ன நடக்குது, கம்பையாற்றுல வெள்ளம் பெருகி வருது. அப்படி பெருகி வந்த உடனே அங்கையல் கண்ணி, அழகிய மீன் போன்ற கண்களை உடைய அந்த உமையம்மை அங்கையற்கண்ணி தம் பெருமான் மேல் விண்ணெலாம் கொலவரும் பெருவெல்லம் மீது வந்துரும் என வெறுக்கொண்டே. அப்படி வெள்ளம் வேகமா வந்த உடனே அடா அந்த வெள்ளம் வந்து சாமி மேல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறானா, உடனே அச்சம் கொண்டு உமையம்மை உள்நிலாவிய பதைப்புறு காதலுடன் அப்படியே உள்ளத்துல ஒரு பதைப்பு, ஐயோ பெருமான் மேல வந்து இந்த வெள்ளம் இவ்வளவு வேகமா வருது, இது சாமி மேல அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, முதல்ல கையால தடுக்க நினைக்கிறா. கையால தடுக்கும் திருக்கையால் தடுத்தும் இல்லாமை, அப்படி கையால தடுத்தும் நிக்கல. உடனே என்ன பண்றா, தன்னிலா மலர் வேணியினாரை, நிலவை தன்னுடைய சடையிலே சூடி இருக்கக்கூடிய பெருமானை தழுவிக்கொண்டனல் தன்னையே ஒப்பால். தழுவிக்கொண்டனல் தன்னையே ஒப்பால். உமையம்மை என்ன செய்யறாளா, அந்த வெள்ளம் வேகமா வருதுன்னு உடனே நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஒரு இடத்துல பூசை பண்ணிட்டு இருக்கிறோம், திடீர்னு வெள்ளம் வருது, வெள்ளமே வர வேண்டாம், சும்மா தண்ணி வந்தா போய் போதும், வேர்த்தி நனைஞ்சிரும், சேலை நனைஞ்சிரும், எந்திரிச்சு வந்துடுவோம். அது நனைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஈரத்தோடு உட்காந்துருக்கிறது, அடுத்து வந்து திரும்ப மாற்றணும், இந்த துணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நகர்ந்து வந்துடுவோம். ஆனால் பெருவெள்ளம் வந்த போதும் உமையம்மை என்ன செய்கிறாளாம், பெருமானை விட்டு பிரியலையா. அப்படி அந்த வெள்ளத்தை தடுக்க பார்க்கிறாள், அவள் தடுத்தும் வெள்ளம் நிற்கல. அப்போ என்ன செய்கிறாள், இறைவனை அப்படியே தழுவிக்கிறாள். உமையம்மை அப்படி தழுவின உடனே இறைவன் என்ன செய்கிறாரா, அடுத்த பாட்டில் கட்டுறார் பாருங்க. மலை குளக்கொடி பரிபுரு பயத்தால் மாவின் மேவிய தேவநாயகரை முளைக்குவட்டொடு வளை கையால் நெருக்கி முருகு காதலால் இருகிடத் தழுவ சிலை தனி திருநுதல் திருமுலைகளும் திருமுலைக்கும் செந்தளிர் கரங்களுக்கும் மெத்தனவே கொலை களிற்று உரி புனைந்த தம்மேனி குழைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார். அப்போ உமையம்மை அப்படி அச்சத்தால் அந்த வெள்ளத்தில் வந்து பெருமான் மேல மட்டுமே அப்படின்னு நினைத்து அப்படியே தழுவிக்கொள்ள பெருமான் என்ன செய்கிறாரா, மலை குளக்கொடி பரிபுரு பயத்தால் மாவின் மேவிய தேவநாயகரை அப்படியே போய் இறுக்கி உமையம்மை பிடித்துக் கொள்கிறாளாம். முளை குவட்டோடு வளை கையால் நெருக்கி அப்படி அந்த வளையல் மிகுந்த அந்த கையால் அப்படியே பெருமானை இறுக்கி பிடித்து கொள்ள பெருமான் என்ன செய்ய, உமையம்மை சிலை தனி திருநுதல், அப்படியே எம்பெருமாட்டியுடைய புருவம் எப்படி இருக்குமா, வில் மாதிரி இருக்குமா. மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா திருவெம்பாவையில, முன்னிக்கடலை சுருக்கி, பாட்டு தெரியலையா, திருவாசகத்தை எடுங்க.
முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திருவெம்பாவை. என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையால் ஆதி பாட்டை காணோம். என்ன சிலை குலவி ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குலவி. பெருமாட்டியோட திருப்புருவம் மாறி வானவில் அப்படி அந்த வில் போல காட்டி அதை சொல்றார். சிலை தனி திருநுதல். வில் எப்படி வளைஞ்சிருக்கோ அது மாதிரி இருக்குமா. புருவம் என்ன வரக்கூடாது, கோவப்பட்டாதான் வளைந்திருக்கிற புருவம் நேராக. அப்போ கோபமே படாமல் இருக்கக்கூடிய உமையம்மை திருமுலைக்கும் செந்தலிற் கரங்களுக்கும் மெத்தெனவே அப்படியே பெருமான் தழுவ குழைந்துட்டாராம். அப்படியே குழைகிறாராம், மிதுன்னு ஆயிட்டாராம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? கொலை களிற்று உரி புனைந்த தந்து மேனி, யானை தோலை போர்த்திருக்கக்கூடிய மேனி பெருமானுடைய மேனி. யானை தோல் எவ்வளவு மொத்தமா இருக்கும், இவருடைய வலிமை, உடல் வலிமை எவ்வளவு பெருசா இருந்தா அந்த யானையுடைய தோலை எடுத்து திருமேனி மேல போர்த்திருப்பார். அப்ப அந்த வலிமையான உடலும் அதன் மேல் போர்த்திருக்கக்கூடிய வலிமையான யானை தோலும் என்னவாகுது இங்க அப்படியே குழைந்து காட்டினார். அப்படியே குழைஞ்சிட்டாராம். குழைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார். அப்படி அன்பு நிறைந்த கொள்கையுடைய பெருமான் உமையம்மை அப்படி தழுவிய உடனேயே அப்படியே குழைந்து காட்டினாராம். குழைந்து இருக்கார். இன்னைக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போனோம்னா உமையம்மை பெருமானை தழுவி கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமேனியை நம்ம பார்க்கலாம். உரிக்க முடியாது. அடுத்த பாடல்ல பாருங்க. கம்பர் காதலி தழுவ மெய் குழைய கண்டு நிற்பவும் சரிப்பவுமான உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் என்றும் ஏகம்பர் என்று எடுத்து ஏத்த பம்புலா மலர் நிறைய விண்பொழிய கம்பையாறு முன் வணங்கியது அன்றே. என்ன செய்யறா? கம்பர் காதலி தழுவ மெய் குழைய கண்டு, அப்படி பெருமான் அந்த திருமேனி குழைந்து நிற்கிறாராம். அப்படி அந்த அதை பார்த்த, அதை கண்டு நிற்பவும் சரிப்பவுமான நின்று கொண்டிருக்கக்கூடிய உயிர்களும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்க்கும் ஆன உம்பரே முதல் யோனிகள் எல்லா உயிரும், தேவர்கள் முதலாக இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் என்ன செய்தான்? யாக்கை உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி அப்படியே உடம்பும் உயிரும் உருகி நிற்க எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் என்றும் ஏகம்பர். உமையம்மை தருணனுடனே தன்னுடைய வீர திருமேனியை, யானை போட்ட திருமேனியை அப்படியே குழைந்து, ஏன்னா பெருமாட்டிக்கு வலிக்கக்கூடாது, அப்படி அன்பால குழைந்து நிற்கக்கூடிய மெல்லியராக பெருமான் ஆனாரே நம்முடைய ஏகம்ப பெருமான் என்று எடுத்து ஏத்த என்று எல்லோரும் வாழ்த்த உடனே வம்புலா மலர் நிறைய விண்பொழிய, அப்படி விண்ணிலிருந்து இந்த மலர்கள் எல்லாம் கம்பையாறு முன் வணங்கியது அன்றே. பெருமான் பெருமாட்டியையும் இந்த கம்பையாறு வணங்கி விடைபெற்றது சொல்றார். அடுத்து 66வது பாடல். பூதியாகிய புனித நீரு ஆடி பொங்கு கங்கை தோய் முடிச்சடை புனைந்து காதில் வெண்குழை கண்டிகை தாழ கலந்த யோகத்தின் மறுவிய கருத்தால்
ஆதிதேவநாராயணம் மாதவம் செய்யும் அவ்வரங்கொலோ அகிலம் ஈன்று அளித்த மாதுமை பயன் கொடுப்பவே கொண்டு வளைத்தலுங்குடன் முளைச்சுவடு அணிந்தார். உமையம்மை பெற்ற வரம் பாருங்க. இறைவர் எப்படிப்பட்டவர் அவரை காட்டுறார். பூதியாகிய புனித நீராடி, விபூதி பெருமான் அந்த புனித நீர் பூசி இருக்கக்கூடியவர். பொங்கு கங்கை தோய் முடிச்சடை புனைந்து, கங்கையை தன்னுடைய திருமுடியில சூடியிருக்கிறார். காதில் வெண்குழை கண்டிகை தாள, காதில் வெண்குழை கண்டிகை ருத்ராட்ச மாலைகள் அணிந்திருக்கக்கூடியவரும். ஆதிதேவ நாராயம் மாதவம் செய் அவ்வரங்கொலோ வரம்பா அகிலம் இன்றளித்த மாது மெய்ப்பயன் கொடுப்பவே கொண்டு வளைத்தலும்புடன் முளைச்சுவடு அணிந்தார். அப்படி பெருமாட்டி உடனே தழுவ குலைந்தார் இல்லையா பெருமான். பெருமானுக்கு தழுவ குலைந்தநாதன் பேர். அப்படி குலைந்த உடனே உமையம்மையினுடைய இந்த வளையல் கை இறுக்கிய அந்த வளைத்தலும்பும் அந்த அனைத்து அதனுடைய உடல் தழும்பையும் பெருமான் காஞ்சியிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்த பெருமான் அடுத்த பாடல சொல்றார். கோதிலா அமுதனையவள் முளைக்கு குலைந்த தம் மணவாள நற்கோலம் மாது வாழவே காட்டி முன்னின்று வரங்கள் வேண்டுவ கொள்கை என்று அருள வேதகாரணராய ஏகம்பர் விரை மலர் செய்ய தாமரை கடல் கீழ் ஏதம் நீங்கிய பூசனை முடிந்தது இன்மைதான் அறிவிப்பதற்கு இறைஞ்சி. அப்போ அம்மைக்கு என்ன செய்யறா, அப்படியே அந்த குலைந்த அந்த கோலத்தை காட்டுறாரா பெருமான். அப்படியே அந்த தழுவ குலைந்து இருக்கக்கூடிய அந்த கோலத்தை காட்டி வரங்கள் வேண்டுவ கொள்க, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு பெருமான் சொல்றார். அப்படி சொன்ன உடனே உமையம்மை சொல்றார். வேத காரணராய ஏகம்பர் விரைமலர் செய்ய தாமரை கடல் கீழ், பெருமானே உங்களுடைய திருவடி ஏதம் நீங்கிய பூசனை முடிந்தது இன்மைதான் அறிவிப்பதற்கு இறைஞ்சி. பூசையே நான் என்ன முடிக்கல பெருமானே. பூசைக்கு நடுவில் என்னாச்சு, வெள்ளம் வந்துருச்சு. பெருமானை உமையம்மை தழுவி கொண்டாள். அப்போ திரும்ப பூசை முடியுது இல்லையா, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் தீபாராதனை காட்டல, அதே ஏதோ ஒன்று அப்படியே நின்று போச்சு. அண்டர் நாயகர் எதிர் நின்று கூறும் அளவினால் அஞ்சி. அந்த உமையம்மை சொல்லணும், ஆனால் என்ன செய்யறாளா, சாமி நான் பூசையை முடிக்கலையே அப்படின்னு சொல்லுவதற்கு அஞ்சு நிற்கிறாள். அண்டர் நாயகர் எதிர் நின்று கூறும் அளவினால் அஞ்சி அஞ்சலி கூப்பி, சாமி எனக்கு வரம் கொடுக்க வந்துட்டீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் என்ன முக்கியம், வரம் தான் முக்கியம். சாமி வரம் கொடுக்குறேன்னா சரி சாமி எந்த வேணாலும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் உமையம்மை என்ன சொல்கிறாளாம், அவளுக்கு வரம் முக்கியம் இல்லை, அவளுக்கு எது முக்கியம், பூசை தான் முக்கியம். அப்போ சொல்கிறாளா உமையம்மை, அதை போய் சாமிகிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தோட சாமி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கொண்ட இற்றை என் பூசனை இன்னும் குறை நிரம்பிடக் கொள்க. சாமி இன்னும் கொஞ்சம் பூசை பண்ண வேண்டியிருக்கு, பாக்கி இருக்கு, அதை முழுசா நிறைவு பண்ணிடுற இருக்கிறீங்களா அப்படின்னு உமையம்மை கேட்கிறாள். என்று அருள வண்டுவார் குழல் மலைமகள் கமலவதனம் நோக்கி அம்மலர்கண் நெற்றியின் மேல் முண்ட நீற்றர் நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் என மொழிய. அப்படியா, பூசையை முடிச்சிடலாம் இல்லையா, என்றைக்கும் உன்னுடைய பூசனை முடியாது, நின் பூசனை என்றும் முடிவது இல்லை நம்பால், தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமான் இங்கே சொல்றா. அடுத்து என்ன செய்கிறார், உமையம்மை வரம் கேட்கணும் இல்லையா, வரம் கேளுன்னு சாமி சொல்லிட்டார். பூசை இன்னும் முடியல சாமின்னு சொல்ல பெருமான் என்றும் என் பூசனை முடியாது, அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்ல உமையம்மை அடுத்து கேட்கிறார். மாறிலாத இப்பூசனை என்றும் மன்னையம்பிரான் மகிழ்ந்து கொண்டு அருளி
ஈரிலாத இப்பதியின் உள் எல்லா அறமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும். வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் ஒழிய இங்குளார் வேண்டின செய்யினும் பேரு மாதவ பயன் கொடுத்து அருளப் பெறவும் வேண்டும் என்றனல் பிறப்பொழிப்பான். உமையம்மை வரம் கேட்கிறாள். என்ன வரம் கேட்கிறார்? திடீர்னு சுவாமி வந்துட்டார். சாமி நம்ம முன்னால வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளுப்பா அப்படின்னு கேட்கிறார். நாம என்ன வரம் கேட்போம்? என்ன வரம் கேட்போம்? ஒரு முறை வரம் கேட்டானா. அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணு இல்லை. அவன் ரொம்ப ஏழை வீட்டில் ஏழையா குடிசையில் இருக்கிறான். குழந்தை வேற பசிக்கு அழுகுது. அப்போ பெருமாள் வரவேட ஒருத்தன் வரம் கேட்டானா. என் குழந்தை, அவனுக்கு குழந்தை ரொம்ப நாளா எல்லா வரத்தையும் ஒன்றா கேட்குறான். என்ன கேட்டானா, என்னோட குழந்தைக்கு என் கொண்டாட்டி தங்கச்சங்குல 7வது மாடியில் நின்று பால் ஊத்துறத எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பார்க்கணும். இப்போ என்னென்ன எல்லாம் ஃபில் பண்ணி வச்சு பாருங்க. நான் வீட்டை வர கேட்கும் போது வீடு நல்ல பெரிய வீடு, அது 7வது மாடி வீடு. குழந்தைக்கு சங்கே தங்கத்தில் வச்சுருக்காங்கன்னா வீட்டில் மீதி எல்லாம் என்னென்ன பொருள்லாம் தங்கத்தில் இருக்குன்னு நாமளே யோசிச்சுக்கணும். அடுத்து குடிசை வீடு மாடி வீடு ஆயிடுச்சு, செல்வம் வந்துருச்சு. இவனுக்கு குழந்தை இல்லாமல் குழந்தையும் வந்துருச்சு. அடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாமல் இப்போ அவங்க பார்க்கணுன்னா அவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு. என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் வேணும். அதனால அப்போ ஒரே வரத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டான். அப்படியெல்லாம் நம்ம இல்லை. உமையம்மா எப்படி வரம் கேட்கிறா பாருங்க. ஈரிலாத இப்பதியின் உள் எல்லாரும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும். பெருமானே, இந்த காஞ்சி மாநகரத்துல எல்லா அறங்களையும் நான் செய்ய வேண்டும். வரம் கேட்கிற அம்மா எப்படி கேட்கிறாளா? அறம் செய்வதற்காக வரம் கேட்கிறாள். அப்படி அறம் செய்ய வரம் கேட்டு பெருமாட்டி அப்புறம் இன்னொன்று கேட்கிறா. அதுதான் கருணை. என்ன பண்ணுவாங்க, சில வேளை சுயநலத்தோடு இருக்கிறவங்களாம் நமக்கு கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அருளாளர்கள்லாம் அப்படியா நினைச்சாங்க? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. பின்னால் பார்ப்போம். நம்ம திருநாவுக்கரசருடைய திருவள்ளாற்றில் நம்ம பார்க்கும்போது அவங்க அடியார்களுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் திருவேலிமலையில் பறை அறிவித்து எல்லாருக்கும் சோறு போட்டாங்க. சாமி அவருக்கு தங்க காசு கொடுக்குறேன், பஞ்சம் தீருகின்ற வரைக்கும் அப்படி அதை எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் உணவளித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வரலாறுலாம். அப்படி ஞானத்தில் உயர்ந்தவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுவார்கள். பெருமாட்டி என்ன செய்கிறாளாம்? அறமெல்லாம் செய்யணும். அறம் செய்கிறதுனாவே என்ன காரணம்? மற்ற உயிர்கள்லாம் வாழ்வதற்கு செய்வதுதான் அறம். அப்படி அந்த அறம் செய்யணும்னு கேட்ட அம்மை அடுத்து ஒரு வரம் கேட்கிறார். பெருமானே, இந்த காஞ்சி மாநகரத்தில் உங்களுடைய திருவடிக்கு பிழை தவிர வேற எந்த பிழை இங்குள்ளவர்கள் செய்தாலும் நீங்கள் பொறுத்து அவர்களுக்கு என்ன தரணும்? மாதவ பயன் கொடுத்து அருளப் பெறவும் வேண்டும். பெரும் பேராகிய தவம் செய்தவர்களுக்கு என்ன பேரு கொடுப்பீர்களோ அந்த பேரை இந்த காஞ்சிபுரத்திலே வாழ்பவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும்னு அம்மை கேட்டார். அதனாலதான் காஞ்சிபுரத்துக்கு என்ன பெருமை? காசியில் இரத்த முக்தி, திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, சிதம்பரம் கண்டால் முக்தி, தரிசித்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, மதுரை சொன்னால் முக்தி, அவிநாசி
கேட்டால் முக்தி. காஞ்சிபுரத்துல வாழ்ந்தா முக்தி. ஏன் காஞ்சிபுரத்துல வாழ்ந்தா முக்தின்னா, உமையம்மை வரம் கேட்டு வாங்கியிருக்கா. என்ன வரம்? இந்த நகரத்துல வாழக்கூடியவர்கள் வேறு செய் வினை திருவடி பிழைத்தல் ஒழிய இங்கு உளார் வேண்டின செய்யினும் பேரு மாதவ பயன் கொடுத்து அருளப்பெறவும் வேண்டும். சுவாமி, இங்க இந்த திருத்தலத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க உங்களுடைய திருவடிக்கு பிழை செய்தால் ஒழிய, அது என்ன திருவடி பிழை? சிவபெருமானுக்கும் குருநாதருக்கும் சிவனடியாருக்கும் தீங்கு செய்தால் அதான் திருவடி பிழை. அதை தவிர வேறு என்ன பாவம் செய்தாலும் என்ன பிழை செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து அவர்களுக்கு தவப்பயனாம் பேறு கொடுக்கணும். மாதவ பயன் கொடுத்து அருளப்பெறவும் வேண்டும். தவத்தினுடைய பயன் முக்தி. அதனால காஞ்சிபுரத்துல வாழக்கூடிய மக்கள்ல யாரெல்லாம் திருவடிப்பிழை செய்யாது இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமானே நீங்கள் முக்தி அருள வேண்டும் என்றும் அங்கே உமையம்மை கேட்கின்றாள் என்று இந்த 60 மதுரை சொல்ல முக்தி சொன்னால் அவிநாசி கேட்டால் முக்தி. அப்போ இங்க பிறப்பை ஒழிக்கக்கூடிய உமையம்மை காஞ்சிபுரத்தில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் பிறப்பை ஒழித்து அருளுகின்றாள் உமையம்மை என்று சொல்லி 69வது பாடலோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். பாருங்க, வழக்கமா எவ்வளவு விரைவா ஓடும். இன்னைக்கு 22 பாடல் நம்ம இன்னைக்கு சிந்தித்திருக்கிறோம். இறைவனுடைய பெரும் கருணையினால மீண்டும் இன்னும் அடுத்த வகுப்புலேயே நமக்கு காஞ்சியினுடைய சிறப்பு தான் போகும். ஏறத்தாழ நமக்கு 110 பாடல் வரைக்கும் காஞ்சி நகரத்தினுடைய சிறப்பு தான். இப்போ நம்ம 69 பாடல் நிறைவு செய்திருக்கிறோம். ஒன்று சேர்த்தா 70, 69 நிறைவு பண்ணியிருக்கிறோம். அடுத்து 70ன்னா 41 பாடல் காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு இருக்கு. அதற்கு அடுத்து தான் நமக்கு திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய திருவருளாற்றுக்கு உள்ளே நுழைவோம். ஆகவே அடுத்த வகுப்புலையும் இவ்வளவு விரைவாக சிந்தித்தாலும் நம்ம 40 பாடல்கள் தான் சிந்திக்க முடியும் என்பதனால அடுத்த முறையும் நம்ம காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை தொடர்வோம். பாருங்க, காஞ்சியினுடைய சிறப்பு ஒரு நாளில் சிந்திக்க முடியல, ஒரு வகுப்புல சிந்திக்க முடியல. அந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய அந்த காஞ்சி மாநகரத்திலே வாழக்கூடியவர்களை அந்த காஞ்சி மாநகரத்தையும் போற்றி வணங்கி நமக்கு இந்த ஞான நூலை அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த நூலை எங்கேனும் 1-2 முறையாவது கேட்க அருளிய எங்களுடைய ஞானாசிரிய பெருமகனாருடைய திருவடியையும் வணங்கி இன்றைய காலை அமர்விலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின் பார்ப்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.